బాలయ్య బాబు గారు. அதாவது அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவரோட ஒரு 10 மினிட்ஸ் அவர் வீட்டில் போய் பேசிட்டு வந்தால் போதும், நம்ம உடம்பெல்லாம் என்னமோ பூஸ்ட் குடித்த மாதிரி ஆகிடும். டோட்டல் பாடியெல்லாம் என்னமோ பூஸ்ட் இதெல்லாம் வேணும். ஏன்னா அவர் சின்ன விஷயத்தை கூட தான் அவர் அப்படி எனர்ஜியாக தான் பேசுவார். அவரோட உட்காரும்போது நம்ம சாஃப்டாலாம் எதுவுமே கதை கூட சொல்ல முடியாது. ஒரு லவ் சீனை கூட அப்படி தான் இன்ட்ரெஸ்டாக கேட்பார். எல்லாமே ஒரு பவர் இருக்கும் அவர் கண்ணில், அவர் ஃபேஸில். ஸோ அவரோட பழகும்போது தான் தெரியுது. பட் ஆனால் அட் த சேம் டைம் குழந்த மனசும் இருக்கும் உள்ள அவருக்குள்ள. தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் மீ ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம், ஃபார் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். சாரி, அவர் டைட்டில் இன்னும் வைக்கலை. நீ ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் திடீர்னு தெலுங்குலேருந்து ஆந்திராலேருந்து, ஏன்பா உன் டைட்டில் ரெட்டிக்காரான்னு கேட்குறாங்க. ஒருத்தர் இல்லை சார் இன்னும் டைட்டில் வைக்கல. ஒருத்தர் ஜெய் சிம்மாவான்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல. அது டைட்டில் டிசைட் பண்ணுறவர் நடுவில் உட்காந்துருக்கார் பாருங்க. பாலையா சார் தான் டைட்டில் டிசைட் பண்ணோம். பட் கண்டிப்பாக டைட்டில் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். டைட்டிலில் ஒரு சிம்ம கர்ஜனை இருக்கும். நல்ல டைட்டில் அவர் தான் டிசைட் பண்ணுவார். இந்த படம் சாரோட 100வது படம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். 100வது படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. வெறும் சில நடிகர்களுக்கு மட்டும்தான் 100வது படம் பெரிய ஹிட்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. பெரிய ஹிட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூ ஸ்டோரி. கிறிஷ் எங்கேருந்து தான் கதை தேடி பிடிப்பாரோ தெரியாது. ஒரு ஆப்பிரிக்காவில் இந்தியாவிலேருந்து போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் World War II நாசியை அப்போஸ் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸ் பற்றி ஒரு கதை எழுதியிருந்தார். நம்ம ஊரில் ஏழாம் அறிவில் முருகதாஸ் சார் ஒரு போதி தர்மங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தார். இங்கேருந்து போன ஒரு அரசனை சைனாவே கொண்டாடிட்டு இருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார். அந்த மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் வரைக்கும் போய் கிரீக் சோல்ஜர்ஸை சண்டை போட்ட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இருந்த ஒரு கிங். அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம கொண்டு இந்த படத்தின் மூலமாக கொடுக்குறாரு. நம்மலாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு கதையாக, ஹீரோயிசத்தோட, காதலோட, ஒரு போராட்டத்தோட ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எப்படி 29 நாள் எடுத்தீங்க? நாங்கள் காஷ்மீரான ஒரு படம் எடுத்தோம். எனக்கு பீரியட் ஃபில்ம் எடுக்கிறதுனா என்ன கஷ்டம்னு தெரியும். அந்த ஹார்ஸ் ஓட்டுறதுனா என்ன கஷ்டம்னு தெரியும். அந்த காஸ்டியூம் போட்டுட்டா திரும்ப கூட முடியாது. அதில் எங்கே லவ் சீன் பண்ணுறது, எங்கே சண்டை போடுறது, அதில் அப்படி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். அந்த பாலகிருஷ்ணன் சார் திரும்ப திரும்ப நிறைய தடவை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப ரிஸ்கியான ஷாட் பண்ணும்போதெல்லாம் பாலகிருஷ்ணன் சார் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் உதாரணமாக சொல்லுவாங்க, சார் அந்த ஷாட் சார் ரியலாக பண்ண ஷாட்டு, நீங்கள் வேணால் படத்தில் பாருங்கள், சிங்கிள் ஷாட் அது சாரே பண்ணியிருப்பாருன்னு. இதில் அந்த ஹார்ஸ் மேலே தூக்குற ஷாட்டு சிங்கிள் ஷாட் அவரே பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஷாட் நானும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரியும் அதில் உட்கார முடியுமானது. ஜார்ஜியாவில் போய் அவ்வளோ பெரிய குதிரையில் எப்படி இது பண்ணாருன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாலகிருஷ்ணன் சார் அதே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அதே ஸ்பீடில் ஆடிட்டு இருக்காரு. எனக்கு டான்ஸ்னா ஃபீவர் வரும். அவர் இந்த ஏஜ்லேயும் அமேசிங் சார். யூஆர் கிரேட் இன்ஸ்பிரேஷன். தமிழ்நாடு, நான் பிறந்த நாடு தமிழ்நாடு. எனக்கு நான் இங்கே தமிழ் தண்ணி குடிச்சிட்டு தமிழ் குடிச்சிட்டு பிறந்த உடம்பு இது. ஸோ இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு தாய் ஊர் மாதிரி. நம்ம ஆந்திரா பிரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரே நாடு தான். நம்ம எல்லாரும் மெட்ராஸ் நாடு தான். நான் உங்களை வீட்டு பிள்ளை தான். இங்கே నుండి ఒక వీరపాండ కట్టబొమ్మన్, అంగే నుండి ఒక గౌతమిపుత్ర శాతకర్ణి, ఒక అల్లూరి సీతారామరాజు, ఇంగే నుండి ఒక ఎంజిఆర్ பிறந்தாரு, அங்கே నుండి ஒரு என்டிஆர் பிறந்தாரு. இப்படி மாபெரும் நடிகள் யுகம் தரவேலைகரையும் உருவாக்கிய நாடு நம்ம நாடு. நமக்கு வீர பாண்ட கட்டபொம்மன், உங்களை கிழக்க மாட்ட கலெக்டர் அந்நியாயம் செஞ்சவரை கழிச்சவே அவர் ஏடு சொல்றாரா, நாட்டு நட்டாரா, களை பிடிங்கினாரா, தண்ணீர் பாய்ச்சினாரா, எங்களுக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அழைத்தாரா, ஏழை மக்களுக்கு சோறு போட்டாரா, என்ன பண்ணாரு சொல்லு. அந்த மாதிரி ஒரு படம்க்கு ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அந்த மாதிரி இந்த படம்க்கு எத்தனோ ஆர்டிஸ்ட். அப்பா அப்படியே பெரியப்பா எம்ஜிஆர், அப்படியே சித்தப்பா சிவாஜி கணேசன், எல்லாருமே
இருந்து அவர் சொல்லிட்டாரு, இப்போ இதுக்கு படம் பின்னாடி நின்று முன்னாடி இருக்க நிறுத்தத்துக்கு நிஜமாவே அந்த கௌதமி பாலஸ்ரீ இல்லைன்னா அந்த சாதகரன் இருந்து நடந்துட்டாரானி. அப்படியே எத்தனோ சக்தி இந்த படம் முடிந்ததுக்கு அந்த இன்விசிபிள் ரூபம்ல இருந்து இந்த படம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கு. இவர் அழகா வந்துட்டுக்கு அவர் எல்லாரும் இருந்தாருன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை.